நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோக்ஸ் அபார்ட், சீரியஸா ஏன் உங்களுக்கு படிக்க பிடிக்கல? எனக்கு வந்து டான்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு, அதனால அதுலேயே என்னோட கான்சன்ட்ரேஷன்லாம் போகும்போது படிப்பில் வந்து என் கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவா இல்லை, அதனால எனக்கு படிப்பு அவ்வளோவா வரல. டான்ஸ் மேலே ஆசை, அதனால படிப்பு வரல. வேற ஏன் படிப்பு வரல? இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது ஒரு சப்ஜெக்ட் நான் பிடிச்சி படிக்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னா அது போயிடுது. சே, நான் எதிர்பார்த்த மார்க் வரலையே, எதுக்கு படிக்கணும்னு தோணுது. அதனால இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஓகே, அது வரல சார். வரல, அது கூட ஓகே. வரல. எனக்கு வந்து கிரிக்கெட் ஆட தான் ஆசை, அதனால எனக்கு படிக்கவே பிடிக்காது. கிரிக்கெட் விளையாட தான் ஆசை. அதில் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகணும்னு தாங்க. கிரிக்கெட்டில் பெரிய ஆளாங்க, அதுக்காக படிக்க வேணாம், படிப்பு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இது என்ன ஐடியா? நீங்கள் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாங்க. வேற ஏன் படிப்பு வரல? வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஹிஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எந்த வேர்ட்லாம் கஷ்டமாக இருக்கு? அவங்க பேர்லாம், பழைய பேர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வச்சுக்கிறாங்க. பழைய பேர்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கா? ஓ, ஓகே. சம் பெருசாக இருந்தாலே எனக்கு பயம் வந்துடும். இவ்வளோ பெரிய சம் போடணுமா எக்ஸாமில், ஏதாவது மிஸ்டேக் வருமா நடுவில், இல்லை நீ போடுறதுல கேல்குலேஷன் ஏதாவது கேல்குலேட்டரில் ஏதாவது பண்ணுவோன்னு பயமாக இருக்குது. ஓகே சார், படித்தாலே மறந்து போயிடுது சார். படித்தா மறந்து போயிடுது. அதனால என்னால் படிக்க முடியல, ஏன் தான் படிக்கணுமோன்னு தோணுது. ஓகே, படித்தாலே மறந்து போயிடுது. ஒரு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன், அது என்னதான் போட்டு பார்த்தாலும் மறக்குது. அது எப்படி மறக்குதுன்னே தெரியல. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போட்டு பார்த்தாலும் அப்போ கூட அடுத்த நாள் கேட்டிங்கன்னா மறந்துடும். அந்த மாதிரி ஒரு இது. ஓகே, கரெக்ட். வேற ஏன் படிப்பு வரல? பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து நல்லாவே போட்டு பார்ப்பேன், எவ்வளோ நேரம் வேணால் போட்டு பார்ப்பேன். ஆனால் எக்ஸாம் ஹால் போகிற வரையும் எல்லாமே மனப்பாடம் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை பார்த்த உடனே அந்த கொஷினுக்கு என்ன ஃபார்முலான்றதே மறந்துடும். அந்த ஃபார்முலாலாம் முன்னாடியே படிச்சிருப்பேன், அந்த கொஷினுக்கு ஒர்க் அவுட் கூட பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த கொஷின் பேப்பர் பார்த்த உடனே மொத்தம் மறந்துடும். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே மறந்துடுது. ஓகே, வேற ஏன்? வேற என்ன ஏன் படிப்பு வரல? சிங்கிங்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட் படிப்பில் இல்லை. எனக்கு சிங்கிங்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட் படிப்பில் இல்லை. ஏன் இல்லை? சின்ன வயசுலேருந்தே மேத்தமேட்டிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் வெறுப்பேன் சார். அது எப்படின்னா எனக்கு 10th முடிஞ்சு +2 வரைக்கும் எனக்கு ஃபாலோ பண்ணுது சார். நான் மேக்ஸே வேணான்னு சொல்லிட்டு தான் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன். அக்கௌண்ட்ஸில் மேத்தமேட்டிக்கலாக இருக்க டெரிவேஷன் அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு மேக்ஸ் சின்ன வயசுலேருந்தே அருவருப்பு தான் சார். கணக்கு சில பேருக்கு வராது, சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலையா, வரலையா? வராததுனால பிடிக்கல சார். வராததுனால பிடிக்கல, நியாயமான பதில். இப்போ ஒரு பெரிய கொஷின், இப்போ இன்னைக்கு ராத்திரி படித்தோன்னா அம்மா ஷார்ட்டாக குறித்து கொடுப்பாங்க, மீனிங் சொல்லி கொடுப்பாங்க, மக்கப் பண்ண விட மாட்டாங்க. இன்றைக்கி இந்த கொஷின் எனக்கு படித்தேன்னா மறுநாள் காலையில் இந்த கொஷினில் பாதி கொஷின் மறந்துடும். அது ஏன்னு எனக்கு தெரில. மறக்குது. வேற இப்போ எக்கனாமிக்ஸில் ஒரு தியரி படிக்கிறேன்னா அதை படிச்சிருவேன், அது சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் சொல்லி பார்க்க முன்னாடி எனக்கு அந்த ஆன்சர் கொஷின் எக்ஸாம் அப்போ ஞாபகம் வருமா, அந்த பயத்தால் எனக்கு அப்படியே மறந்துது. இது எப்படி எக்ஸாமில் ஞாபகம் வருமா, எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அந்த பயத்தாலே எனக்கு போயிடுது. ஆக்சுவலாக படிக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ஜாலியாக என்டர்டைமாக பேசுகிறோம். ஆனால் படிக்கும் போது இது படிக்கணுமா கசக்குது அதனாலே எங்களுக்கு படிக்கவே பிடிக்கல. இப்போ படிக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்குது, எக்ஸாம் டைமில் அங்கே போய் எழுதும் போது ஒன்றுமே ஞாபகம் இருக்காது.